யோபினுடைய பொறுமைக்கு கிடைத்த 2 விதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். அல்லேலூயா. 2 விதமான ஆசீர்வாதங்கள். யார் பொறுமையோடு தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி செல்கிறார்களோ அவருக்கு 2 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பொறுமைக்கு நான் கொடுத்த பெயர் என்ன? எருமை மாதிரி இருக்கணும். ட்ரெயின் வந்தால் கூட அவர் அங்கே தான் நிற்பார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை என்பது. இந்த யோபினுடைய வாழ்க்கையில் யாக்கோபு 5:11 வாசிக்கிறோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேகர் பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் இந்த பகுதியிலே அவர் சொல்லுகின்றவர்கள் அதன் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், நாம் எந்த அளவிற்கு பொறுமையாக செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய செயலுடைய முடிவை நாம் காண முடியும். நானே ஒரு காரியத்தை எடுத்து என்னுடைய விவேகத்தினாலே, ஞானத்தினாலே, நண்பர்களை கொண்டு, அவருடைய பலத்தை கொண்டு, எனக்கு இருக்கிற திறமைகளை, தாளந்துகளை கொண்டு நான் செய்வேன் என்றால் அது ஒருவேளை 30% கொடுக்கலாம். ஆனால் நான் பொறுமையோடு கர்த்தர் செயல் செய்யட்டும் என்று அவருக்காக காத்திருப்பேன் என்றால் அவருடைய முடிவு 100 பகுதியாய் காணப்படும். அல்லேலூயா. எனவே இங்கு 2 விதமான ஆசீர்வாதங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது முன்னிலைமையின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, முன்னிலைமையின் ஆசீர்வாதம், அது எடுக்கப்படும் ஆசீர்வாதம். இரண்டாவதாக பின்னிலையின் ஆசீர்வாதம், இரட்டிப்பாக கொடுக்கப்படும் ஆசீர்வாதம். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் 2 விதமான ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. அதாவது முன்னிலையின் ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லுகின்ற வேளையிலே நம்முடைய முற்பிதாக்கள் வழியாய், நம்முடைய குடும்பத்தார் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் முன்னிலையின் ஆசீர்வாதம். இந்த யோபு விசுவாசமும் அவனுடைய பொறுமையின் வார்த்தைகளையும் குறித்து நாம் முதலாவது சிந்திக்க வேண்டும். யோபின் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன? 42 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த யோபினுடைய புஸ்தகத்தில் யோபை குறித்து வேதத்தில் முதலாவது புஸ்தகம் யோபு தான். வேதத்தில் முதலாவது புஸ்தகம் யோபு தான். இது மிகவும் பழமையான ஒரு புஸ்தகமாய் காணப்படுகிறது. இந்த யோபை குறித்து பார்க்கின்ற வேளை 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? வயதில் பெரியவன், கிழக்கத்திய புத்திரரில் உத்தமன் என்று சொல்லி, அவனுடைய வாழ்க்கையிலே அந்த நாட்களிலே வயதிலே பெரியவனாக இருந்தான். அதே நேரத்தில் கிழக்கத்திய புத்திரரில் அவன் பெரியவனாக இருந்தான். எதற்காக அவன் பெரியவனாக இருந்தான் என்றால், அவனுக்குள்ளாக 2 காரியங்கள். ஒன்று சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகுமாக இருந்தான். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அநேக ஆடு மாடுகள் ஐஸ்வர்ய சம்பத்தில் அவன் மற்றவர்களை காட்டிலும் பெரியவனாக உயர்ந்தவனாக காணப்பட்டான். இப்படிப்பட்ட இந்த யோபு என்ன செய்கிறான்? இந்த 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் அவங்க மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைகள். 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு வீடாக அவர்கள் கடந்து வருவார்கள். வந்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், குடும்பத்தோடு இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த சூழ்நிலையில் இவன் என்ன செய்கிறானா, என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தேவனுக்கு விரோதமாக பேசியிருப்பார்கள் என்பதனால நான் என்ன செய்வேன், அவருடைய பாவ மன்னிப்புக்காக
சர்வாங்க தகன பலி செலுத்துகிற ஒரு ஆசாரியனாக அந்த நாட்களில் அவன் செயல்பட்டான். இதற்காக இந்த பிள்ளைகளுக்காக அவன் இப்படி செய்கிறான். எத்தனை ஆம்பளை பசங்க, எத்தனை பொட்ட பசங்க? இப்போ இதில் நீங்கள் வந்து லேடிஸ் சைடு வச்சிங்க. உங்கள் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போகிறீங்க. ஒவ்வொரு மாதமும் போன உடனே அண்ணா இதெல்லாம் புதுசாக வாங்கியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. எங்கள் வீட்டில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்த்து சவுண்ட் கொஞ்சம் டவுன் பண்ணி சொல்லுவோம். இவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லவும் முடியாது. ஏன்? அங்கேருந்து ஒரு பார்வை. என்ன பார்வை? அது கொடுக்காத. இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இந்த 3 பொட்ட பசங்க தான். இவங்க அண்ணங்களை என்ன செஞ்சுருப்பாங்க? உலுக்கி இருப்பாங்க. இதனால இவனுக்கு பெரிய ஒவ்வொருத்தருக்கும் என்னடா இது, கடவுளுக்கு கொஞ்சம் கூட இல்லையே, இப்படி ஒரு 7 ஆள் இன்னொரு 3 கொடுத்துக்கலாமே, நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை தேவனை தூஷித்திருக்கலாம். தேவனை தூஷித்ததுக்கான காரணம் ஏதோ ஒரு காரணம். அங்கு பெண் பிள்ளைகள் தன்னுடைய சகோதரர் வீட்டுக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் அண்ணன்மாரும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? ஆமாம். யார் கொடுக்க மாட்டாங்க? இந்த ஆப்போசிட் செக்ஸ். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட யோபு என்ன செய்கிறான்? தேவனுக்கு அவன் பலி செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். 1:22 வாசிக்கின்ற வேளையிலே அவனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்த வேளையிலும் கூட தேவனை குறை சொல்லாத ஒரு பொறுமையாளியாக இருந்தான். எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து விட்டாங்க. ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசமானது அவனுக்குள்ளாக ஒரு பெரிய பொறுமையை கொடுத்தது. தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே மனைவியின் வார்த்தைக்கு பொறுமையோடு பதில் சொல்றான். என்ன சொல்றான்? எப்படி சொல்றான்? நன்மையை பெற்ற நாம். ஆமா, அவளை பார்த்து என்ன சொல்றேன்? பைத்தியக்காரின்னு சொல்றான். எப்படி சொல்லியிருப்பான் சொல்லுங்க? 2 விதத்தில் சொல்றான் அந்த பைத்தியக்காரின்னு. ஒன்று எப்படி சொல்லியிருப்பான் என்ன பாருங்க. எல்லாம் கவனிங்க. தேவனுடைய நன்மை பெற்றாமா ஏன் பைத்தியக்காரி மாதிரி பேசுற? உடனே அந்த அம்மாக்கு என்ன வரும்? ஆமாம் செல்லம், தேவன்கிட்ட நம்ம நன்மை பெற்றலடா ராஜாத்தி. பைத்தியக்காரி ஏண்டி நீ இப்படிலாம் டென்ஷன் ஆகிற? அது எப்படி இருக்கு? அப்போ அந்த வே ஆஃப் அப்ரோச் 2 விதத்தில் நாம் இடைப்படலாம் குடும்பத்திலே. ஆனால் ஈவன் அந்த பொறுமையாளியாக இருந்தபடினா எப்படி தான் அப்ரோச் பண்ணியிருப்பான்? செகண்ட் பார்ட்டாக எடுத்திருப்பான் அவன். அன்பாக செல்லமாக பல பாடுகள் இருந்தாலும் நாம் அதை சிந்திக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கிட்ட மிக வாழைப்பழத்தில் ஆமாம் அப்படி தான் அவன் பேசியிருப்பான் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்து 32வது அதிகாரம் முதற்கொண்டு 37வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில் அங்கே நண்பர்களுடைய மனமடிவான வார்த்தை குத்தி 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 பேசுகிறாங்க. ஆனால் இவனும் பொறுமையுடன் கேட்கின்றான். இவனுடைய குணலட்சணங்களை பாருங்க. தன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் பொறுமையோடு கேட்கின்றான். 2:13 வாசிக்கின்ற வேளையில் அன்பின் வார்த்தையை பேசாத நண்பருடன். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், யாரையோ பார்க்க போகிறோம். போனவொடனே என்ன செய்வோம்? நம்ம சொல்லுங்க போயிட்டு முன்னு உட்காந்துட்டு இருப்பீங்களா? அவனை பார்த்து ஐயோ என்னமாச்சு உனக்கு, ஏன்னாச்சு, ஐயோ உடனே அங்கேருந்து பல பொருள் தண்ணீர் கொட்டும். வெளியில் வந்தானே இவனுக்கு வேணும், இவனுக்கு எனக்கு தெரியும், அப்போவே தெரியும் எனக்கு. இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் இவங்க 3 பேர் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு? திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. இது குறித்து நம்ம பின்னால் வாசிக்கலாம் அவங்க என்ன செய்தாங்க என்று சொல்லி, கடந்து போகட்டும். ஆனால் யோபு அன்பின் வார்த்தையை எதிர்பார்க்கின்றார். 38வது அதிகாரம் முதற்கொண்டு 41வது அதிகாரம் வரை கர்த்தருடைய வார்த்தைக்காக
பொறுமையாக காத்திருந்து யோபை குறித்து அங்கே பார்க்கின்றோம். யோபனுடைய பேச்சு அங்கே காணப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. எனவே யோபின் முன்னிலைமை ஆசீர்வாதம், அது எடுக்கப்படும் ஆசீர்வாதம் எந்தெந்த சூழ்நிலை என்றால், முதலாவது அவன் குடும்ப தலைவனாக செயல்படுகின்ற வேளையில், நாம் குடும்ப தலைவர்களாக தலைவியாக இருக்கின்ற வேளையில் நிச்சயமாகவே ஏதோ ஒரு காரியத்தில் நாம் நன்மை செய்ய முயற்சிக்கிறோம், ஆனால் அந்த நன்மை எடுக்கப்படுகிறதை நாம் உணர்கின்றோம். இரண்டாவதாக இவன் குடும்பத்தில் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறவனாக அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். அந்த ஆசாரிய ஊழியத்திலும் அவனுக்குள்ளாக ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது. மூன்றாவதாக அவன் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷனாக இருந்திருந்தாலும் அவனுக்குள்ளாக ஏதோ ஒரு ஏக்கங்கள் கவலைகள் காணப்பட்டிருக்கலாம். நான்காவதாக நண்பர்களுடைய அவன் வாழ்ந்தான். ஆனாலும் கூட அந்த நண்பர்கள் அவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக பழகாதபடினாலே அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம். ஐந்தாவதாக அவன் வேலைக்காரர்களை அதிகமாக நேசித்தான். இப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையிலே இவன் முதலாவது நேசித்து தன்னுடைய குடும்பத்தை. ஆனால் அந்த நேசித்த குடும்பம் என்ன ஏற்பட்டது? ஒரே நாளிலே அழிக்கப்பட்டது. ஒரே நாளில். ஆனால் தான் அதிகமாக மனைவி மீது புருஷன் மீது என்ன செய்யக்கூடாது நம்ம? ஆமாம், ரொம்ப அன்பு, ரொம்ப பாசம், ரொம்ப ஒழுகிறது, ரொம்ப பேசுறது, இதெல்லாம் விட்டுடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருக்கு என் மேலே பொறாம ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அதனால தான் என் பொண்டாட்டி எடுத்துட்டாரு சொல்லுவேன். எங்களை அடிக்கடி எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு லவ் மேரேஜான்னு கேட்பாங்க. என்ன மேரேஜான்னு அவர்கிட்ட போய் கேட்பாங்க, உங்களுக்கு லவ் மேரேஜான்னு. அவள் சொல்லுவாள், அவள் என் மேலே திரும்ப பிடிச்சவோ, பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க. நான் அதுக்கு வேறு மாதிரி பதில் சொல்லுவேன். தள்ளடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு செலுத்த வேண்டியது தான், நல்லது தான். ஆனாலும் அந்த அன்பை முழுதுமாக நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே அந்த நேசித்த குடும்பம் ஒரே நாளிலே அழிக்கப்பட்டது. அவன் வைத்திருந்த மிருக ஜீவன்கள் ஒரே நாளிலே அது அழிக்கப்பட்டது. பிள்ளைகளும் மரித்து போனார்கள். இந்த நேரத்தில் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது யாருங்க? ஆமாம், அவளும் விரோதியாக மாறினாள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பொறுமை இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம், ஆனாலும் கூட நாம் தேவன் மீது வைக்கிற அன்பிலே குறைவுபடுகின்ற வேளையிலே இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால், இந்த பிசாசானவன் உலகத்தை சுற்றி வருகின்றான். தேவனுடைய சமூகத்தில் வருகின்ற வேளையிலே தேவன் அவனை பார்த்து கேட்கின்றார். யோபுவை அவர் குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், தீமை விட்டு விலகிறவன், ஆனால் பொண்டாட்டியும் குடும்பத்தையும் ரொம்ப நேசிக்கிறவன். நாம் செய்வது சரியா தவறா? சரிதான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் முழு அன்பை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்போ பிசாசுக்கு அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு, நீ போ, கோ ஹெட், அவனுடைய குடும்பத்திற்குள்ளாக போ, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக போ, ஜீவனை மாத்திரம் தொடாது. அதனாலே ஏற்பட்ட அந்த சூழ்நிலையிலே 1ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனம் வரை நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்த இடத்துல மூத்த சகோதரன் வீட்டிலே அவர்கள் புசித்து திராட்சம் குடித்து அந்த சூழ்நிலையிலே என்ன ஏற்பட்டது? எருதுகளும் கழுதைகளும் சபையோர் வந்து எடுத்து செல்கிறார்கள். ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த சூழ்நிலையில் அவனுடைய எருதுகளும் கழுதைகளும் இன்னொரு ஆளை பிடித்து செல்லப்படுகிறது. ஒரு நஷ்டம், ஒரு சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலையில் ஒரு நஷ்டம், ஒரு துக்கம் அவனுக்கு முதலாவது ஏற்படுகிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற வேளையிலே அந்த இடத்துல இப்படியாக வாசிக்கிறோம், வானத்திலே இருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடு மாடுகளை பட்சித்து போட்டது. பாருங்க, துக்கத்தின் மேல் துக்கம். கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்,
ஆனாலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் எப்படி தொடுகிறார் என்றால், முதலாவது அவனுடைய மிருக ஜீவனில் ஒரு பகுதி போகிறது. ஒரு சைடில் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, மறுபகுதியில் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, இங்கே மிருக ஜீவிகள் போய்விட்டு பரவாயில்ல, பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும். மறுபடியும் ஒரு செய்தி வருகிறது, வானத்திலே இருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, நான் ஆண்டவர் மேலே கோபமாயிட்டாரோ. வானத்திலிருந்து அக்கினி வருகிறது. தொடர்ந்து பார்க்கின்ற வழியில் நீங்கள் வாசித்து கல்தேயர் ஒட்டகங்கள் மீது விழுந்து அவைகளையும் எடுத்து சொல்கிறார்கள். தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற வேளையில் வனாந்திர வழியாக பெரிய காற்று அந்த வீட்டின் மீது மோதி, எந்த வீட்டில்? இவங்க சந்தோஷமாக இருந்த வீட்டில். அந்த வீட்டில் அந்த காற்று அனைவரும் மரித்து போனார்கள், இறந்து போனார்கள். எவ்வளவு துக்கமான ஒரு காரியம் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில். கர்த்தர் ஆசீர்வாதங்களை உணர்ந்தவன், பெற்றவன், அனுபவிக்கிறவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்குள்ளாகிற பொறுமையை அங்கு பிசாசானவன் சோதிக்கிறான், கர்த்தர் சோதிக்கவில்லை. பிசாசானவன் சோதிக்கிறபடியினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. தொடர்ந்து நீங்கள் 2 அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் வரை வாசிக்கின்ற வழியிலே, சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை, ஆமாம், பருக்களாலே பாதிக்கப்படுது. சொரிஞ்சிக்கினே இருக்கிறான், தாங்க முடியல. சாம்பலிலே உட்கார்ந்தான் என்றால் ஐசியூ வார்டு, இன்டென்சிவ் கேர் சொல்கிறாங்களே, அதை போல தான் அந்த நாட்களில் அந்த சாம்பலில் உட்காரக்கூடிய ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவனுடைய மனைவி அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து. ஆமா, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க? புருஷனை சந்தோஷப்பட்டிருக்கு. அவர் கீழே விழுகின்ற வேளையில் அவரை தூக்கி நிறுத்தும்படியாக இந்த அம்மா டோட்டலி ஆப்போசிட். காரணம் என்ன? பிள்ளைகள் போய்விட்டார். 10 பிள்ளைங்களை நான் வலியோடு பெற்றெடுத்தேனே என்று சொல்லி அந்த வேதனையிலே புருஷனை அவள் வெறுக்கிறாள். ஆடு மாடுகள் மிருக ஜீவங்கள் அனைத்தும் போய்விட்டன. இதெல்லாம் காரணம் யாரு? நீர் உத்தமத்திலே நிற்கிறீர். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லியா அவள் போதிக்கின்றாள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனாலும் கூட அவன் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையிலே, குடும்பத்தின் மத்தியில் அவன் தலைவனாக இருந்த வேளையிலும் கூட அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக காணப்பட்டான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நஷ்டங்கள், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன சொன்னோம்? என்ன வந்தாலும் நம்புவே என்னேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பேன் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. இவன் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசாரிய தத்துவ ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார்.
உன்னுடைய குடும்பத்தில் சகோதரியே சகோதரனே, நீ ஒரு ஆசாரியன் என்பதை மறந்து போகாதே. உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தை தவறி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு மாலை வேளை வீட்டிற்கு வருகின்ற வேளை நீ என்ன செய்யணும்? ஏன்டா அவ்வளோ லேட்டாக வந்த? ஊரை சுற்றிட்டு பொறுக்கிட்டு வந்தியா? எப்படி? ஆமாம், வேண்டாம். தேவனுடைய பிள்ளை, நாம் அன்போடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோபு என்ன செய்தானா, அந்த பிள்ளைகளுக்காக அவன் சர்வாங்க தகன பலியிட்டான். பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியை அவன் செலுத்தும்படியாக விரும்பினான். அங்கு ஒரு ஆசாரியனாக, தகப்பனாக மாத்திரமல்ல, அவன் அங்கு ஒரு ஆசாரியனாக செயல்படுகிறான். எனவே நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் யாராக இருக்கிறோம்? சொல்லுங்க, நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு பாஸ்டரமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஊழியக்காரனும் ஊழியக்காரியாக இருக்கிறீர்கள். எனவே ஆனால் இந்த காலத்து பெற்றோர் என்ன செய்கிறாங்க? வாய் நிறைய பிள்ளைங்களை வாய் நிறைய என்ன செய்கிறாங்க? பெற்றோர் சபிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? நீ நல்லாவே இருக்க மாட்டே, எவனே எடுத்துகிட்டு ஓடிடுறான், எல்லாம் எவனே கொண்டு வந்துடுறான், இல்லாட்டினா ஏதோ ஒரு காரியம் ஆகிடுது, உடனே வாய் கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது. வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஆசாரியர், உங்களுக்கு தேவை பொறுமை. இவன் பொறுமையாக இருந்து ஆசாரிய தத்துவத்திலே அவன் என்ன செய்கிறான்? பலி செலுத்துகிறான். காரணம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் அங்கே சந்தோஷத்தில் அவங்க தண்ணி அடிச்சிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருக்கலாம். அல்லது 3 தங்கச்சிங்க வந்து எத்தனை அண்ணன், ஒவ்வொருத்தண்டி என்ன செய்வான்? அண்ணா பார்த்தியாண்ணா, இன்னைக்கு மூத்தவன் வீட்டில் இதெல்லாம் வாங்கியிருக்காங்கண்ணா, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஒருத்தன் ஏற்றி விடுவான், நீ கேள்வி யாரும் எங்கள் வீட்டில் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனையை உருவாக்குவாங்க. அந்த பிரச்சனைகள் மத்தியில் மூத்தவனுக்கும் சந்தோஷம் இல்லை, அவன் பொண்டாட்டிக்கும் சந்தோஷம் இல்லை, இவனுக்கும் சந்தோஷம் இல்லை. அங்கு போகின்ற வழியில் கலகலப்பாக உள்ளே வந்தவர்கள் போகின்ற வழி எப்படி இருப்பாங்க? சிட்டு போவாங்க. இதெல்லாம் பாவம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள். இதற்காகவே இவன் ஒரு ஆசாரியனாக இருந்து மன்னிப்பின் பலி, மீட்பின் பலி, குற்ற நிவாரண பலி என்று அவன் சர்வாங்க தகன பலி என்றால் உச்சந்தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் தேவனுக்கு அர்ப்பணம் செய்வது. ஒரு ஆடு மாடுகளை பலி செலுத்துவது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ பலியாக என்னுடைய மகனையும் என்னுடைய மகனுடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன், அவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் குடும்பத்திற்கு ஆசாரியனாக காணப்படுகிறான். நீங்களும் நானும் கூட நம்முடைய குடும்பத்திற்கு ஆசாரியராக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. 3ஆவதாக இவன் சமுதாயத்தில் பெரிய மனுஷனாக இருந்தான். காரணம் என்ன? 1:3 வாசிக்கின்ற வேளையில் அவனுக்கு 7000 மாடுகளும் திரளான பணிவிடைக்காரர். அதனால் எதனால? இவ்வளவு இருந்ததுனால கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரும் இவன் பெரியவனாக இருந்தான். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற வேளையில மற்றவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னையும் என்னையும் உயர்த்தி வைத்து அழகு பார்க்க விரும்புகின்றார். அல்லேலூயா. தொடர்ந்து 19:13 வாசிக்கின்ற வேளை அங்கு என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை அந்நியராகவும் பந்து ஜனங்களும் விலகி போனார்கள். சமுதாயத்தில் பெரிய மனுஷனாக இருக்கின்ற வேளை சேருவது மாத்திரமல்ல, சில பிரிவினை கூட ஏற்படும். ஏதோ ஒரு சிலர் பிரிவினையை உருவாக்குவார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் உன்னையும் என்னையும் பெரிய மனுஷனாக வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. தொடர்ந்து அவன் நண்பர்களோடு கூட ரொம்ப இணைந்து வாழ்ந்தவன். யோபு 19ஆம் அதிகாரம் 13 வசனங்களை பார்க்கின்றவர்களே, என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். 13-19 வாசிக்கிறோம். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் ஜனங்களும் என் பிராண செய்கிற எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே உலகம் என்பது. இந்த சூழ்நிலையிலே
இந்த இவன் சொறியிலும் சிறங்கிலும் அந்த சாம்பலில் உட்கார அவன் சொரிந்து கொண்டிருக்கிற வேளையில் 3 சகோதரர் அவனை பார்க்கும்படியாக வருகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 11 முதல் பார்க்கின்ற வேளையில் அவர்கள் வந்து என்ன செய்கிறார்களா, தீமையை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்காக ஆறுதல் சொல்லவும் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஒருவர் சிக்கா இருக்கின்றாங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்களாம், பேசிக்கொண்டாங்களாம். அவன் வியாதியாக இருக்கிறான், நம்ம போய் பார்க்கணும் என்று சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க, ப்ரீ பிளான் பண்ணுறாங்க. இதற்காக பரிதபிக்கவும் ஆறுதல் சொல்லவும். நல்ல ஒரு யோசனை தான் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனாலும் கூட அந்த நண்பர்கள் என்ன செய்தார்களா, அவன் உருதறியாமல் இருப்பதை பார்த்து சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வைகளை கிழித்து தலை மேலே புழுதியை போட்டுக்கொண்டு மகா கொடிய துக்கம் என்று சொல்லி அவனோடு என்ன செய்யலைங்க, ஒரு வார்த்தையும் பேசல. ஹாஸ்பிட்டலில் இதுக்கெல்லாம் கரெக்டாக வர்றாங்க, வந்துட்டு அவன்கிட்ட என்ன செய்யலைங்க, பேசலை. ஏன் பேசலை? இதுக்காக பேசிக்க மாட்டாங்க. அது தொத்து வியாதிங்க. என்ன வியாதி? ஆமாம், இவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க, பார்த்தியா ஓய் அவனுக்கு எல்லாம் வந்துருச்சு, சொறி சரங்கு கிட்ட போகிற ஸ்மெல் வருது. ஆனால் நம்ம என்ன போட்டுக்கலாம், மாஸ்க் போட்டுப்போம், சும்மா அழுகுற மாதிரி அழுவோம், துக்கம் கொண்டாடுற மாதிரி துக்கம் கொண்டாடுவோம். ஆனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். என்ன மெயின்டைன் பண்ணுவோம்? ரொம்ப முக்கியங்க அது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், நல்லது தான். ஆனால் நம்ம பேசிக்கூடாதா? பேசியிருக்க வேண்டும். ஆனால் இவன் நண்பர்களோடு வாழ்ந்தவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களாம் தேவனுடைய பிள்ளைகளை. பாருங்கள் எவ்வளோ துக்கமான ஒரு காரியம். வந்து உட்கார்ந்து கொண்டு 7 நாள் அளவுக்கும் வியாதியஸ்தனை பார்க்குறோம், பேசாமல் தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மிக துக்கமாக இருக்கும். என்ன பார்க்க வந்து என்கிட்ட பேசவில்லையே என்று இன்னும் வியாதி அதிகரிக்க முடியாது. இதான் நண்பருடைய தன்மை. உடைய நண்பருடைய தன்மை இப்படி தான் இருக்குது. த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ ஹாவ் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்கு ஒரு நல்ல நண்பன் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரமே. இவன் இவ்வளோ ஐஸ்வர்யவானாக இருந்து இவனுடைய வேலைக்காரிகளுக்கு அதிகமாக நன்மையை செய்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படுகிறது என்றால் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கின்ற வேளையில் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியராக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். என் வேலைக்காரரை நான் கூப்பிடும் பொழுது அவன் எனக்கு மறு உத்தரவு கொடாமல் என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியிருக்கு. சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்க. இதற்கெல்லாம் என்ன தேவை? பொறுமை தேவை. இவனுக்குள்ளாக ஒரு பொறுமையை அவன் காத்து கொண்டிருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை அங்கு மிக முக்கியமான ஒரு பகுதி கிறிஸ்தவ வாழ்க்கையில். என்ன நஷ்டம், என்ன கஷ்டம், யார் துப்பினாலும், யார் உதறினாலும், யார் நம்மை மதித்தாலும், யார் நம்மை மதிக்காவிட்டாலும் நமக்கு பொறுமை அவசியம். 19-17 பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக சொல்றார். என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. திருப்பைய கிட்ட வராது. அந்த சுவாசம் வேறுபடுகிற அளவுக்கு அவனுக்குள்ளாக வியாதி, அவனுக்குள்ளாத வலி. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு வந்தா பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்தா இன்னைக்கு அப்படிதான். எதிராளி வியாதியாக இருந்தால் நம்ம அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? எனக்கு உதவி செய்யணும், எனக்கு கழுவி விடணும், எனக்கு துடைக்கணும், எனக்கு இது பண்ணணும், அது பண்ணணும். அதே நேரத்தில் அடுத்த பார்ட்னர் சிக்கா இருந்தால் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து எல்லாத்தையும் கொண்டாந்து வீட்டில் சேர்த்துட்டு எங்களை உயிரெடுத்து டேஷ் போட்டு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகளை போடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? என்னுடைய பொறுமை. வியாதியாக இருக்கிற புருஷனை, வியாதியாக இருக்கிற மனைவியை நீ அதிகமாக நேசித்தவர்களுக்கு உதவி செய்யுங்க.
ஒரு காலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தோம், அனுபவித்தோம். எப்பொழுது பிரச்சனைகள் வருகின்ற வேளையிலே அப்பொழுது ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். வேலை இல்லையா புருஷனுக்கு, டோன்ட் வரி. மனைவி வியாதியாக இருக்காங்களா, டோன்ட் வரி. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தராலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த சூழ்நிலையில தான் இவன் வேலைக்காரரை கூட நேசித்தான் தேவனுடைய. ஆனால் இவ்வளவு இருந்தோம், அவனுடைய முந்தின வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆனால் இதை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். உன்னையும் என்னையும் கூட கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய பின்னிலைமையின் ஆசீர்வாதம் ரெட்டிப்பாக கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். நாம் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இழந்து போன, உடைந்து போன, ஓடி போன உன்னுடைய குடும்பம் மறுபடியுமாய் கட்டப்படும். அல்லேலூயா. ஆமா. ஆனால் நமக்கு என்ன தேவை? எது போல? பொறுமை தேவை, எருமை போல. அப்பொழுதுதான் உடைந்து போன குடும்பம், சிதறப்பட்ட குடும்பம், ஓடி போன குடும்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார், மறுபடியுமாய் கட்டுவார். ஏனென்றால் நம்மை அவர் பார்க்கின்ற வழியிலே கட்டடம் கட்டிடும் சிற்பிகளாக நம்மை பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே இவன் பொறுமையாக இருந்தான். ஆசாரித்தத்திலே அது உறுதிப்படுத்தப்படும். தொடர்ந்து சமுதாய சீர்திருத்தத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். நண்பர்களையும் கூட ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருவார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இவர்கள் யாருமே யோபுனுடைய வார்த்தைகளை அவர்கள் நேசிக்காதவர்கள், யோபுவை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள். தேவனுடைய நட்பை இந்த சூழ்நிலையிலே அவன் விட்டுவிடவில்லை தேவனுடைய பிள்ளைகளே. தேவனோடு கூட அவன் உறவாடி கொண்டே இருந்தான். உன்னுடைய குடும்பம் மறுபடியுமாக கட்டப்பட வேண்டுமானால் கர்த்தர் மறுபடியுமாக யோபுடைய வாழ்க்கையை 42 அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, மறுபடியுமாக ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முதல்ல எவ்வளோ இருந்துச்சு? 7,000. இப்போ 16,000. முதல்ல 8,000, அப்புறம் 16,000 என்று எல்லாம் டபுள் ஃபோல்டிங் பிளஸிங்ஸ். உனக்கும் எனக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் தேவ சமூகத்திலிருந்து வர வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? ஒன்வே மாதிரி யார் என்ன சொன்னாலும் சிரிச்சினே போகணும். அல்லாட்டா என்ன வைத்தியம் சொல்லி கொடுத்துருக்கேன்? இன்னொரு வைத்தியம், கட்டிப்பிடி வைத்தியம். என்ன வைத்தியம்? ஆமாம், ரொம்ப ஒருத்தன் பேசிக்கிட்டே நான் கட்டி பிடிச்சி அவனுக்கு, டே மாப்பிள்ள உடியா ஆகுதியா அல்லண்ணா, ப்ரோ கவலைப்படாத ப்ரோ, சரி நான் தானே தப்பு பண்ணிட்டேன், சாரி. தன்னை தாழ்த்துகிறான். முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை ஆசிர்வதிக்க காரணம் என்ன? அவன் பொறுமையோடு. யார் யாரெல்லாம் ஓடி போனாங்களோ, யார் யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ இவனும் திருப்பி வருவாங்க. எதெல்லாம் இழந்தோமோ நீ பொறுமையாக இருந்தாலும் செய்யலாம், ரெட்டிப்பாக வரும். ஒவ்வொரு காரியமும் நீங்கள் கேட்கின்ற பொழுது ஆண்டவருக்கு கனப்படுத்துங்க. நான் பொறுமையாக இருப்பேன் என்றால் ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பாக தருவார். ஆமென். இவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. 42:11 வாசிப்போம். போதுமா? முதல்ல யாருங்க? சகோதரரும் சகோதரிகளும் முன் அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்துருவான். உன்னை பற்றி கேவலமாக பேசுனவன், தூஷித்து பேசுனவன் எல்லாம் வருவான். ஒரு நாள் தேடி வருவான். ஆமென். தேடி வருவான். வந்து அவன் வீட்டில், ஆமாம், இனி உன் வீட்டில் நான் கையை நினைக்க மாட்டேன். நான் நினைக்க மாட்டாரா? ஆமாம், அவன் கையை உடச்சி கூட நினைக்க வைப்பார். ஆமென். அதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். ஆனால் நமக்கு என்ன தேவை? யாரை போல? யோபு பார்க்கலங்க, ரோட்டில் எருமையை பார்க்குறேன்னு நமக்கு என்ன வரணும்? ஐயா சொன்னார் பொறுமை வேணும்னு சொல்லிட்டு. என்ன செஞ்சாங்களா?
கர்த்தர் கொடுத்த இந்த அங்கலாய்ப்பை, இந்த தீங்கை அங்கலாய்க்கிறாங்க. ஐயோ என்னப்பா செய்ய முடியும், இப்படிலாம் ஆகிப்போச்சப்பா வாழ்க்கையில் என்று அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, ஆறுதல். இன்னைக்கு நிறைய பேர் அது ரொம்ப ஃப்ரீ கிஃப்ட்டு. எது ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், எல்லாம் ஆகிடும் பிரதர், எல்லாம் ஆகிடும். வார்த்தையோடு நின்றுவாங்க. ஆனால் வார்த்தையோடு நின்றவர்கள் மறுபடியுமாக உன்னை தேடி வருகின்றவர்கள் வார்த்தையோடு வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? நான் தொடர்ந்து வாசிங்க. ஒவ்வொரு தங்க காசையும் பொன் ஆபரணத்தையும் யாருக்கு கொடுத்தாங்க? இங்கதான் ரொம்ப மிஸ் பண்றீங்க நீங்க. யாருக்கு? இம்மானுவேலுக்கு. யாருக்கு? இதெல்லாம் யோபுன்ற உங்க பேரை போட்டுங்க. உங்களுக்கு எனக்கு 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 என்று சொல்லி தங்க காசை கொண்டு வருவாய். ஆமே, அதுதான். ஆனா நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? யாரை போல? அதை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் யாரெல்லாம் ஓடி போனாங்களோ, யார் யாரெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்களோ, வந்து உட்காந்து உம்முனா சாமியார் மாதிரி இருந்தாங்களோ, அவங்களாம் கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். கொண்டு வந்து தங்க காசையும் பொன் ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். இவர்கள்லாம் நம்முடைய ஜனங்கள் தான். அதை போல உன்னையும் என்னையும் தேடி வருவார்கள். தேடி வந்து என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க, நம்மளோடு பேசுவாங்க, நமக்கு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? தங்க காசு. ரெண்டும் எது குறிக்கிறது? தங்க காசு என்பது இந்த ஃபைனான்ஷியல் அசஸ்மெண்ட்டை மேலே ஏற்றும். பொன் ஆபரணம் என்பது உனக்குள்ளாக இருக்கிற இந்த ஜுவல்லரி செக்ஷனை உருவாக்கும். இவர்கள் அனைத்துமே விசுவாசத்தை சார்ந்ததாக காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே. இப்படிப்பட்ட நிலைமையிலே யோபு கர்த்தராலே உயர்த்தப்பட்டான். அதற்கு ஒரே ஒரு காரணம், அவன் பொறுமையாக கர்த்தரை மாத்திரம் அவன் சார்ந்திருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை இழந்து போனான். ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒரே நாளில் அழிக்கப்பட்டது, ஒரே நாளில். ஆனாலும் கூட தன் வாயின் வார்த்தையினாலே அவன் தேவனுக்கு விரோதமாக பேசவில்லை, அவன் பாவம் செய்யவில்லை. தன்னுடைய மனைவியை கூட அவன் அவன் அன்பின் வார்த்தைகளாலே தேவனிடத்தில் நாம் நன்மையை பெற்றோம், தீமையை பெற வேண்டாமோ என்று அவளை உற்சாகப்படுத்துகிற ஒரு பொறுமையாளியாக அவன் காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் இருந்தபடியினாலே அவனுடைய வார்த்தை சமுதாயத்தை சீர்திருத்தம் கொண்டு வந்தது. லா, ஒரு லாவை அவன் உருவாக்குறான். பாருங்க, எடுத்து வாசிப்போம். 42:15 யோபிலே. தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அவனுடைய தகப்பன் அவனுடைய சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு, ஆமா, என்ன சுதந்திரம் கொடுத்திருப்பான்? அப்பெல்லாம் சட்டம் எப்படி இருந்தது? ஆண்களுக்கு தான் சொத்து, பெண்களுக்கு கல்யாணம் கட்டி போயிடுறாங்களோ அவ்வளோதான். அப்போ செய்யறதோட சரி. அதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பொண்ணுங்க போயினா சரி, அண்ணமாரில்ல உயிர் எடுத்தாளுங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் யோபு. ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவனை மறுபடியுமாக ஆசீர்வதிக்கின்ற வேளையில் அங்கு சகோதரர் நடுவிலே ஈக்குவல் ஷேர், அங்கே தான் இந்த லா உருவானது. இன்னைக்கு பெண்களுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. ஆண்களுக்கு 10 ரூபானா பெண்களுக்கும், ஆமாம், கவர்மெண்ட் லா இன்னைக்கு அப்படியே உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.